ஹலோ! இன்னைக்கு சூப்பரா ஒரு முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? என்னோட ஸ்டைல்ல. அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில், கடுகு, கருவேப்பில், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர டைமில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய், அதில் ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக பவுலில் ஆட் பண்ணி இதில் சேருங்க. அப்போ தான் முட்டை வேஸ்ட்டாக இருந்தாலும் குழம்புல போயிடாமல் இருக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி பவுலில் போட்டு குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி.